கூடி இருக்கிறது சென்னை ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விளையாட்டு மருத்துவம், ஸ்போர்ட்ஸ் மெடிசின், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கு நம்ம ஒரு மாநாடு செய்திருக்கோம். இது என்ன புதுசு அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் இன்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ். அதாவது ஒரு நார்மலா ஆர்த்ரோஸ்கோபி இல்ல ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வெறும் டாக்டர் பண்ற விதம் மட்டும் இல்லாம, நம்ம ஒரு விளையாட்டு வீரரா அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா அனைத்து ஸ்பெஷாலிட்டி டாக்டரா இருக்கட்டும், மெடிக்கல் டாக்டரா இருக்கட்டும், இல்ல சர்ஜன், ஆர்த்தோபெடிக் ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜனா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்டா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், இந்த மாதிரி அனைவரையும் வைத்து ஒரு கம்பைன்டு கான்ஃபரன்ஸ் நம்ம சென்னையிலேயே தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்திருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. அதை தாண்டி 250 பேர் வந்திருக்காங்க இந்தியால இருந்தும், இன்டர்நேஷனல் பல கண்ட்ரீஸ்ல இருந்தும். இது டெலிகேட்ஸை 10 இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி வந்திருக்காங்க. யூகே, யூஎஸ்ஏ, கிரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேஷனல் ஃபேக்கல்டி மட்டுமே வந்து 40 பேர் வந்திருக்காங்க. நம்ம சவுத் இந்தியா, நார்த் இந்தியான்னு சொல்லிட்டு பல பேர் பல தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி கரெக்டான ட்ரீட்மெண்ட், சர்ஜரி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, சர்ஜரி செய்தால் ஆர்த்ரோஸ்கோபி நுண்துளை அறுவை சிகிச்சை கீஹோல் சர்ஜரி மூலமாக எப்படி அதை கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு போகிற அளவுக்கு பண்ண வைக்கிறது தான் இந்த கான்ஃபரன்ஸ். இது ரொம்பவே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இது வந்து WOC வேர்ல்டு ஆர்த்தோபெடிக் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு 1970s ஆரம்பிச்ச ஒரு சொசைட்டியோட நம்ம கம்பைண்டாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கூட WOC பிரசிடென்ட் டாக்டர் அரிந்தம் பானர்ஜி இருக்காங்க. அவங்க WOC இன்டர்நேஷனல் அண்ட் WOC இந்தியாவோட பிரசிடென்ட். அண்ட் டாக்டர் நாவலடி சங்கர், சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் ஆர்த்தோபிளாஸ்டி சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல், அவங்களும் இருக்காங்க. நான் டாக்டர் சசீந்தர், கேர் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி சென்டர், சென்னை. அண்ட் இந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். டாக்டர் சாமுண்டீஸ்வரி, அவங்களும் ஃபீமேல், ஒன்லி female and first female orthopedic arthroscopy surgeon in Tamil Nadu and Chennai. And Dr. Alberto Grigori, அவர் WOC யூகேல இருந்து நமக்காக இந்த கான்ஃபரன்ஸ்க்காக he has come down. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஐ எம் டாக்டர் ஏ நாவலடி சங்கர், சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை. டுடே வி ஆர் டூயிங் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த இது எடுத்தோன்னா, the incidence of sports injury is 40 to 50% in young athletics. என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்க? கண்டிப்பாக so much. ஏன்னா there is no proper training. Everybody wants to play sports, overuse injuries. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இதை வந்து முன்கூட்டியே எப்படி டயக்னோஸ் பண்ணும் சார்? எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறேன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பர்சன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை டயக்னோசிஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் வந்து ஒரு 15 வகையான எக்யூப்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு தெரியாது. டாக்கிங் அபவுட் ஒரு கெயிட் அனாலிசிஸ் இருக்கலாம், இல்லை மஸ்குலோஸ்கெலிட்டல் அனாலிசிஸ் இருக்கலாம், இல்லை மோஷன் சென்சர் அனாலிசிஸ் இருக்கலாம், இல்லை KT1000 ஆர்த்ரோமீட்டர் இருக்கலாம். அதாவது நீ லிகமெண்ட் லாக்சிட்டி எவ்வளோ இருக்குது, ஹிப் இன்ஜுரி இருக்கா இல்லையா, ஷோல்டர் எவ்வளோ இன்ஜுரி இருக்குது, அது மாதிரி டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அவேர்னஸ் டு த பீப்புள் ஆர் வெரி லெஸ். ஸோ அந்த அவேர்னஸ் கொண்டு வரதான் இன்னைக்கு வி தாட் வில் டூ தி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ். இது செகண்ட் வேர்ல்டு ஆர்த்தோபெடிக் கான்ஃபரன்ஸோட அசோசியேஷனாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ் அப்படின்னு ஒரு இது இன்சிடென்ட்ஸ் பற்றி ரைஸ் பண்ணிருக்கோம். வி ஹவ் ஆல்மோஸ்ட் 40 நேஷனல் ஃபேக்கல்டிஸ் all over இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ வி ஆர் ஷேரிங் வாட் இஸ் த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இஸ் அவைலபிள் அண்ட் ஆல்சோ த லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட். So the World Orthopaedic Concern, or WOC, is an organization which was initially formed in Brussels and subsequently spread to Singapore. And basically the purpose of WOC is humanitarian. We are the bridge between the haves and the have-nots of surgery and orthopedics. Fundamentally, there are many nations who have lot of orthopedic resources, lots of doctors, equipment, good hospitals. And there are many nations who have
lack resources and cannot do their orthopedic treatment properly. So we are like a catalyst internationally. People with problems, there are many countries which are currently war torn, and I'm not talking about Ukraine or Iran. I'm talking about countries like Sudan, Somalia, Congo, and other countries which are at war, which have a lot of bad injuries, lots of problems which are not addressed. So they approach organizations like ours, and we act as a catalyst to bridge this gap between the haves and the have-nots. Now, initially, India was deficient, and we received a lot of help from WOC in the past, where people from Western countries would come to our country and teach our surgeons the latest techniques. But today, I'm happy to say that India is a net donor. We have excellent hospitals all over the country, lots of equipment, well trained people. So, we are in a position to support other countries as a donor. So that is why we set up the Indian chapter 2 or 3 years ago, and this is the second conference of the Indian chapter where we have brought this conference to Chennai. So that's why we are very excited about this conference, and the entire team with Dr. Shankar and Dr. Sasinder, Dr. Samu, they have all contributed in a big way and set up this sports medicine conclave, which we all feel is the need of the hour. India is rising as a sporting nation, and it is also important that we treat our athletes properly so that they are not left with bad injuries, which they then carry for the rest of their lives once their playing days are over. So I think we are very excited about this conference, and we look forward to ending this conference towards the evening with lots of free papers and some original work. And he's a past president of WOC UK. So there are some European countries which have WOC units, and UK and Netherlands are at the forefront of this work. And he's a past president of WOC UK, and he will tell us a little bit about their activities all over the world, especially in Africa, maybe. Good afternoon. Just to say thanks for being here and spreading the word about WOC's activities. Sports injury doesn't just affect sportsmen. If you're a motorcyclist in Chennai and you get knocked off your motorcycle and you get injured, you have a sports-like injury, and treatment is just as important for you to return to work, not just to elite sport. 60% of the world population has no access to surgical care, not just orthopedic care, surgical care. And as an orthopedic organisation and community, we are trying to address that imbalance. And Rindam is right that India used to be a net importer of knowledge, and now it's become a net exporter of knowledge, and helping other countries develop this ability to foster orthopedic care. And I work half of the year in Zambia and Malawi. And when I started back in the 90s, we had no training program in the country. We now train 20 people a year, and we have our own orthopedic community. But it's still very much basic orthopedic care. And we look forward to help from WOC India and WOC International to try and develop these skill sets, because we have to teach a man to fish so he eats for life, not just go and do the job, but teach them to fish so they feed themselves forever. So thank you for your interest. It's really important that it gets out there. Thank you. I'll request Dr. Sashinder accommodation. Thank you. இந்த மாநாடு நாங்கள் ஃபஸ்ட்டு WOC கான்ஃபரன்ஸை ஹோஸ்ட் பண்ணணும்னு நினச்சப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸை பற்றி பண்ணணுன்றது ஒரு டிசிஷனாக எடுத்தோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மக்கள் வந்து தே ஒர்க் லைக் மிஷின்ஸ். காலையில் போகிறாங்க, ஈவினிங் வராங்க. பட் ஆனால் வீக்கெண்ட்ஸில் திடீர்னு போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, ஒரு சின்னதாக ஒரு அடிப்படுது, எங்கே போகணும்னு தெரியல. அப்படியே போனாலும் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் அதுலேருந்து ரெக்கவர் ஆகாமல் திடீர்னு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறப்போ, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்போ அதில் எலும்பு தேய்மான ஸ்டேஜ் எல்லாம் போகுது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இல்லாமல் இருக்குது எல்லாமே. அப்போ
ஹோலிஸ்டிக் கேராக வந்து நம்ம கொடுக்கணும், ஒரு கருத்தரங்கை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வரப்போ தான் இந்த கான்ஃபரன்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ் அப்படின்னு டிசைன் பண்ணோம். இது விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் இல்லாமல் காமனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே வந்துட்டு இந்த ப்ராப்ளம் நடக்கும். அப்படி வரப்போ யாரை ஃபஸ்ட்டு அணுகிறது அப்படின்னா ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அதுலேயே இந்த விளையாட்டுத்துறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்த அனுபவம் வாய்ந்தவர்களால் மட்டும்தான் இதனோட இன்ஜுரிஸை வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். குருத்தெலும்பு, தசைநார் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே வந்துட்டு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஆட்டங்கான்றப்ப தான் உங்களுக்கு வந்து தேய்மானம் வந்து செட்டுன்னு ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொண்டு போகணுன்றதுனால இந்த ப்ரோக்ராம் நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் யங்கர் சர்ஜன்ஸ்க்கு வந்து இது ஒரு ட்ரைனிங் இனிஷியேட்டிவாக இருக்கும். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. இன்றைக்கி வந்து க்ளோஸ் டு 250 ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ், ஜூனியர் டாக்டர்ஸ் ஹேவ் அட்டெண்டட் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல மெசேஜஸ் கிடைச்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஜாயின்ஸையுமே நாங்கள் வந்து க்யூரேட் பண்ணியிருக்கோம். ஷோல்டராக இருக்கட்டும், நீயாக இருக்கட்டும், கணுக்கால், முட்டி, எல்போ ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆங்கிள் ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஜாயிண்ட், ஏன்னா அந்த ஜாயிண்ட்டில் ஸ்ப்ரெயின் வந்தது, ஜஸ்ட்டு வந்து மருந்து போட்டேன் செட்டில் ஆனன்னு இல்லாமல் அதை ஒரு அசஸ்மெண்ட்டாக எப்படி பண்ணுறது, அதை வந்து நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்றது முதற்கொண்டு வி ஹேவ் கிவன் த ட்ரைனிங் செஷன்ஸ். இன்றைய கரண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது, சின்ன நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம், ஆர்த்ரோஸ்கோபி, அந்த சின்ன நுண்துளை மூலியமாகவே நம்ம வந்து இன்றைக்கி பெட்டர் இம்ப்ளான்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. உடலில் கரையக்கூடிய இம்ப்ளான்ஸ் இருக்குது, ப்ளஸ் உடலில் ஆறி கரையக்கூடிய இம்ப்ளான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சென்னையில் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சர்ஜரிஸ் மூலமாக, டே கேர் ப்ரொசீஜர்ஸ் மூலமாகவே இதெல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி மட்டும் தீர்வு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ரீஹேப் பண்ணணும், அவங்க என்ன மாதிரி உணவு எடுத்தால் அவங்க வந்து இதுக்கு ஹீல் ஆகுவாங்க, அந்த மாதிரி அடிப்படுறப்ப அவங்களோட மனநிலை எப்படி பாதிக்குது, அப்போ அது வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இல்லாதப்போ வந்து ஒபிசிட்டி, அதனால் க்ரானிக் இல்னஸ் இந்த மாதிரி நிறையா டெவலப் ஆகுது. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்கிறப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க விளையாடலாமா, அவங்க என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வி ஹேவ் கவர்ட் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. ஈவன் ஃபிசியோதெரபிஸ்ட், கோச்சஸ், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த குட்டி குட்டி அலைட் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் டு 400 பீப்புள்ஸ் they have trained, and we are very happy to host this conference in Chennai, the first of its kind in Tamil Nadu. This conference is happening. நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்க்கும் கோச்சஸ், ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ், அவங்க எல்லாருக்குமே கான்ஃபரன்ஸ் பண்ணோம். ஸோ இதில் ஒரு 150 பேர், அதில் ஒரு 150 பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு செயல்முறை, அடிபட்டதுக்கப்புறம் எப்படி வைத்தியம் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு முழு நாள் கருத்தரங்கு. அதே மாதிரி கோச்சஸ் அடிபடாமல் ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணுறது, இல்லை ஒருவேளை மைனர் இன்ஜுரி ஆச்சுன்னா இமீடியட்டாக என்ன ட்ரீட்மெண்ட், எமர்ஜென்சி கேர் பண்ணுறது, அவங்களா என்ன வைத்தியம் பண்ண முடியும் மைனர் இன்ஜுரிக்கு. அதுக்கப்புறம் எப்போ டாக்டரை போய் பார்க்காமல அப்படியே கண்டினியூ பண்ணின்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, எப்போ டாக்டரை போய் கரெக்டாக போய் பார்த்துடணும், இல்லைன்னா அது மோசமாகிடும். இது எல்லாமே நம்ம நேற்று பண்ணோம். ஸோ அதனால தான் இது வந்து எல்லாரையும் ஒன்று கூடி நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். அதை தவிர இன்னைக்கு வந்து இருக்கிற ஆர்த்தோ டாக்டர் மட்டுமே 250 மக்கள். ஸோ நேற்று 150 ஃபிசியோதெரபிஸ்ட், 150 கோச்சஸ், இன்னைக்கு 250 ஆர்த்தோ டாக்டர்ஸ் ஃப்ரம் எவ்ரிவேர் இருக்கும். ஸோ அனைவருக்குமே இந்த அவேர்னஸை நம்ம கொடுக்கணும். நம்ம ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணி தான் வைத்தியம் பண்ணணுன்றது மாதிரி இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணணும், ஆனதுக்கப்புறம் இம்மீடியட்டாக என்ன கேர் பண்ணணும், எப்போ வந்து தள்ளி போடக்கூடாது, மோசமாக்கக்கூடாது, எப்போ டாக்டர் போய் பார்க்கணும், இது அனைத்துமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். I'm adding on the point. அத்லெட் கோச்சஸ் இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இருக்காங்க. ஸோ இந்த மூணுமே இட்ஸ் சர்க்கிள். ஸோ நாங்கள் இது கான்ஃபரன்ஸ் கொண்டு வந்ததே ஃபஸ்ட்டு அத்லெட் தான் பார்ப்போம், அத்லெட்டோட கோச் தான் பார்ப்பார் இன்ஜுரியை. இஃப் இஸ் நாட் ரெக்கக்னைசிங் தி இன்ஜுரி, இட் வில் நாட் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட். இஃப் ஃபிசியோதெரபி இஸ் நாட் ரெக்கக்னைசிங் இன்ஜுரி, இட் ஒன்ட் கம் டு அஸ். ஸோ ஃபைனலாக தான் வந்து ஒரு டாக்டர் பார்க்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க அதில். ஸோ அதனால் அவங்களுக்கே ஒரு ட்ரைனிங் கொடுத்த அத்லெட்டிக் கோச்சஸில் ஒரு நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு மோஷன் அனாலிசிஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு இன்ஸ்டபிலிட்டி மாதிரி ஜாயிண்ட் தெரிஞ்சு யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபிசியோதெரபிஸ்ட் ரெஃபர் பண்ணுவாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் கொஞ்சம் ஃபிசியோதெரபி விட்டுட்டு ஓகே தே கோ பேக் டு த ஸ்போர்ட்ஸ், இட் பிகம்ஸ் ஓவர் யூஸ் இன்ஜுரி. அது இல்லாமல் தே ஹவ் டு கன்சல்ட் ஈவன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஸோ we will also teach them, they will also teach us. ஒரு சர்க்கிள் இருந்தால் தான் குயிக்கர் ரிகவரியான
நீங்கள் சொன்ன அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர், இப்போ எர்லியராக டயக்னோசிஸ் பண்ண சிலது வந்து வெறும் இன்ஜெக்ஷன் மூலயமா, பிளாஸ்மா செல்ஸ் மூலயமா இல்லை போன் மேரோ கான்சன்ட்ரேட் இன்ஜெக்ஷன் மூலயமா, ரீஜெனரேட்டிவ் மெடிசன் மூலயமா தீர்வு காண முடியும். இது கொஞ்சம் லேட் ஆனதான் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். There is accent on actually repairing the meniscus to save the meniscus. In the past, the meniscus could not be saved. So it has moved from removal, entire removal, to partial removal, to repair. Okay? Now everything cannot be repaired, as you understand, but some things can be repaired. So that is the direction. So everything is becoming better and better. In the past, now it is no longer orthopedics. Now it's sports medicine, hand medicine, foot medicine, okay, arthroplasty, arthroscopy, trauma. So it's dividing. So it's a subspecialty led treatment. Okay, so now now we have enough orthopedic surgeons in India, but we may not have enough foot surgeons. So then the training has to be more foot surgery or more hand surgery or more trauma surgery. That's the direction we have to take. அதனால தான் இங்கே வந்து நிறைய ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸை வர வச்சு நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ப்ரிவென்ஷன்னாலும் சரி, அடுத்த ட்ரீட்மெண்ட்டுமே ஆப்ரேஷன் இல்லாமல் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, ஆப்ரேஷன் எப்படி நம்ம லேட்டஸ்ட் அட்வான்ஸை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், எல்லாமே நம்ம இங்கே நம்ம இந்த கான்ஃபரன்ஸில் 250 ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ்க்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸை அதுக்கப்புறம் ஃபெலோஷிப் ட்ரெயின் ஆகிட்டு அவங்க ஸ்போர்ட்ஸ் சர்ஜன்ஸாக ஆகுறாங்க. அதை தாண்டி நம்ம இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் பண்ணும்போது இன்னும் நாலேஜ் நல்லா கெயின் ஆகிட்டு அது பேஷண்ட்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். லைவ் செஷன்ஸ் இந்த கான்ஃபரன்ஸில் ஹெட் டு டோ வி ஹவ் கவர்ட், தட் இஸ் ஷோல்டர் ஜாயிண்ட். லைவ் சர்ஜரிஸ் இல்லாமல் இந்த ரெக்கார்டட் சர்ஜரிஸ், அந்த டாக்டர்ஸ் ஏற்கனவே அவங்க பண்ண சர்ஜரிஸ் அதோட ரெக்கார்டிங்ஸ் வந்து காட்டி நமக்கு வந்து எப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் இதில் கொடுக்குற லெக்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன் வந்து பல மடங்கு நாங்கள் எல்லாருமே பண்ணுற எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து ஷேர் பண்ணுறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வாட் த இம்பார்ட்டன்ட் லேர்னிங்ஸ். சர்ஜிக்கல் டெக்னிக்கை விட எக்ஸ்பீரியன்ஸ், எந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் தேவை, எந்த பேஷண்ட்டுக்கு எந்த நேரத்தில் ஆப்ரேஷன் தேவை. ஏன்னா ஜூனியர் டாக்டர்ஸ் கிட்டையும் பேஷண்ட்ஸ் போவாங்க, அவங்கக்கிட்டையும் போகிறப்போ எந்த நேரத்தில் அந்த பேஷண்ட்டை வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பீப்புளுக்கு அவங்க வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே தான் அந்த இம்பார்ட்டன்ஸ்க்காக தான் வந்துட்டு இந்த கருத்தரங்கு வந்து நடைபெறுது. சர்ஜிக்கல் ட்ரைனிங்ன்றது நாங்கள் ட்ரெயின் சர்ஜன்ஸ் கிட்ட போயிட்டு வி அண்டர்கோ த ட்ரைனிங் 1 year 6 months கொஞ்சம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு வி ப்ராக்டிஸ். ட்ரைனிங் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குமே நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஜூனியர் டாக்டர்ஸ் 50 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து இந்த ஃபெலோஷிப் அப்ளை பண்ணி நம்ம கிட்ட ட்ரெயின் ஆகுறதுக்காகும். ஸோ அதுவுமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ ரைட் நவ் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. In the past, what used to be done was that suppose there was a demand, say in Africa, or there was a demand in, say, Laos, then the WOC would act as a bridge between someone in Netherlands who wants to teach a technique and someone in Laos who wants to learn it. Okay, so usually what would happen is that the local team would arrange for local hospitality, WOC would make the contact, set the course, set the agenda, and sometimes even help with the airfare. Okay, but post-COVID, right now we are helping mostly virtually, and this virtually is because most of the demand nowadays has been from many war zones in the African region and other places. In addition, I want to tell you some of our other activities. For instance, there is a group called Surge Hub, which is based in Geneva, and it is actually people, if suppose I have a technique which I think everyone should learn, so I make that video and I post it on Surge Hub. Then Surge Hub will then vet that video. So what they do is we do the orthopedic vetting. Surge Hub is big, so it's not just orthopedics, it's neurosurgery, oncosurgery, everything. It's an online We are consultants to them for the orthopedic part. So they send it to us. So I have recently seen the videos of work done from Harvard, from Oxford, etc. And then we make suggestions that this can be improved, or this is okay. Or sometimes we are not happy with something, we say change it. That gets changed, and then WHO and they distribute it all over the world. Okay. Highlight வந்து பாத்தீங்கன்னா we also talk about native sports. So
இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சது கிரிக்கெட், வாலிபால் அந்த மாதிரி தான் யோசிப்போம். பிக்கல் பால் இப்போ நியூ கல்ச்சர் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நேட்டிவ் ஸ்போர்ட்ஸ் லைக் கபடி, சிலம்பம், அதுக்கப்புறம் கலையரைப்பற்று, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இன்ஜுரிஸ்னால தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. So first in India probably to call to talk about how an injury can happen in native players. So over a period of time we will be conducting small programs and train people to understand these injuries. So நம்ம நாட்டு இன்ஜுரிஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதில் இன்ஜுரி பேட்டர்ன் வந்தால் எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸுக்குமே ஒரு செயல்பாடு தேவைப்படுது. ஒரு மசிலை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும், அந்த இன்ஜுரி நடக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த ஃபோக்கஸையுமே நாங்கள் இந்த கான்ஃபரன்ஸில் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் வில் பி அ ஸ்டார்ட் ஆஃப் த training, and future we will have more programs to train more people to prevent injuries and to have a better quality